ஒரு விஷயத்த வந்து ரொம்ப டீட்டெயில்டாகவும் அருகாமையிலும் நான் கவனிக்க முடிஞ்சுது. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் நிறைய கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வந்து இருக்காங்க இதில். ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு ஒரு ஃபிலிமை கொண்டு போய் சேர்க்கறதுல தடுக்கக்கூடிய கிருமிகள். ஸோ அப்படி நிறைய பேர் இருக்காங்கன்றதை நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த கேபிள் சங்கர் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டால் இந்த ஃபிலிம் வந்து ஓடிடியில் என்னோடய படத்தை இப்போ வந்து தமிழ் டு மலையாளம் போகிறேன் நான் ரீமேக். மலையாளத்துலேருந்து ரீமேக் வந்து தமிழுக்கு வர்றது வந்து நிறைய நமக்கு பார்த்துருப்போம். தமிழ்லேருந்து மலையாளத்துக்கு போகிற ஒரு கண்டென்ட்டை நான் பண்ணியே இவ்வளோ லேட்டாக தான் நான் ஓடிடிக்கு வந்திருக்கேன். அப்போது இங்கே எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது இதில் அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். இன்னையிலேருந்து வந்து இந்த ஓடிடி ப்ளஸில் வந்து டைரக்டர் முருகதாஸ் பண்ண அந்த கடுக்கா ஃபிலிம் வந்து அமேசான் ப்ரைம்லேயும் சங்கர் சாரோட ஓடிடி ப்ளஸ் ஜியோ இந்த பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ரீமிங் ஆகுது. தயவு செஞ்சு வந்து பத்திரிகை நண்பர்கள் இந்த படங்களை வந்து இந்த பிளாட்ஃபார்மில் இருக்குங்கிறத எப்படியாவது கொண்டு சேருங்க. ஏன்னு கேட்டால் இதை வந்து பெரிய யாருமே இதுக்கு வந்து ஒரு பைட் கொடுக்கறதுக்கோ இல்லை வந்து ஒரு வெளியில் சொல்கிறதுக்கோ நிறைய தயக்கங்கள் இருக்குது இங்கே ஒரு நல்ல படத்துக்கு. அப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து உங்களால் மட்டுமே சாத்தியம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீடம் இருக்குது. நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குது, அவ்வளோதான். ஓங்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீடம் இருக்குது உங்களுக்கு, எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல். அப்படி ஒரு போராடி வரக்கூடிய கலைஞர்களை நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துக்கும் நீங்கள் மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. விஜய் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் உள்ள எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் இப்போ கம்மியான பட்ஜெட்டில் சிவான் நான் சொன்ன மாதிரி அதை வந்து பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றது ஒரு 10 கோடி ரூபா படம் எடுக்கிறத விட சிறந்தது. ஸோ அதுக்கு அவ்வளோ கால்குலேஷனும் திட்டமிடுதலும் வேணும். ஸோ அப்படி பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த டீம் எல்லாருக்குமே நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தை தேட்டர் ரிலீஸ் ஆகும்போது எல்லா பத்திரிகைகளும் ஊடக நண்பர்களும் ரொம்ப அருமையாக கொண்டு போய் சேர்த்தீங்க மக்கள்கிட்ட. ஒருத்தர் கூட ஒரு சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்குது. சின்ன படம், நான் கம்மியான பட்ஜெட்டில் நாங்கள் படம் எடுத்திருக்கோம் அப்படிங்கும்போது குறைகள் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் பெருசாக எழுதாமல் இதில் இருக்கிற நிறைகள் மட்டுமே எழுதி ஓரளவுக்கு எங்களை ஊக்குவிச்சதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு. மேற்கொண்டு இப்போ ஓடிடி ப்ளஸ்ஸு அமேசான் பிரைம் வீடியோவில் வர்றது எல்லாத்தையுமே நீங்கள் தான் மறுபடியும் கொண்டு சேர்க்கணும். எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. சின்ன பட்ஜெட்டில் எல்லோரும் என் நண்பர்கள்லாம் கேட்டாங்க, எப்படி சின்ன பட்ஜெட்டில் இவ்வளோ கம்மியாக எடுத்தேன்னு. அது நாமல்ல, அது நம்மளுக்கு முன்னோடியே அண்ணன் ராஜ்குமார் இருக்கார், சங்ககிரி ராஜ்குமார். அவரை பார்த்தா நாமெல்லாம் இது பண்ணோம். ஏன்னா சின்ன பட்ஜெட்டில் எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த வெங்காயம் படத்தை பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா வந்ததுங்க. அதே பாணியில் தான் நாங்களும் போய் எடுத்துருந்தோம். ஒரு ஊர், ஒரு வீடு, 2-3 வீடு வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அங்கேயே தங்கி அந்த மாதிரி தான் எடுத்தேங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள், பெரிய பட்ஜெட்டில் வர பிரச்சனைகள் டைரக்டருக்கே தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவர் பாட்டுக்கு ஸ்மூத்தாக டைரக்ட் பண்ணிட்டு இருப்பார். அங்கே மேனேஜர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்க. இங்கே எல்லாமே நம்ம தான். அப்படிங்கும்போது எல்லா பிரச்சனையும் நேராக நம்மகிட்ட தான் வரும். ஒரு சின்ன சாப்பாடு லேட்டாக கூட நேரம் நம்மகிட்ட தான் வரும். அதை எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு மறுபடியும் நம்ம நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஆதர்ஸ், விஜய், ஹரிஸ், இன்னும் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா நடிச்சிருந்தாங்க. நமக்கு அதிகமாக வேலை, அவங்க ஆல்ரெடி பவுண்டட் கொடுத்து படிக்க வச்சு அவங்க டைலாக்லாம் மைண்டில் ஏற்றிட்டு தான் வந்திருந்தாங்க. அதனால் ரொம்ப நேரம் ஆகாமல் சீக்கிரமாகவே முடிச்சு கொடுத்துருவாங்க. இது ஒரு என்ன சொல்கிறேங்க, ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுற கேபிள் சங்கரனுக்கு ரொம்ப நன்றி. வருங்கால இளம் நாட்டி கார்ப்பரேட் ஓடிடி பிளஸ் ஓனர் இப்போது சிறப்பு. அண்ணன் வந்து நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணன்கிட்ட வந்து பவுண்டட் கொடுத்துட்டேன் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே. படுத்துட்டு இந்த என்ன சரவண பவன் ஓட்டுனேன் 1 hour கிட்ட பேசினார். ஆனால் படத்தை பற்றி இவரெல்லாம் கொடுத்த அந்த தைரியம் தான் நம்மளால எடுக்க முடிஞ்சது. நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டி தான் பேசினாரு. நமக்கு புகழ் பிடிக்காது. அதில் அதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்தை இந்த ஓடிடி ப்ளஸில் சையத் சாரும் ஒரு ஒன் ஆஃப் தி டைரக்டரு. அதை தவிர நாங்கள் வந்து டைம்ஸ் மீடியான்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கோம். அதன் மூலமாக தான் வந்து இந்த மாதிரி அமேசானு, ஜியோ இதுக்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன், டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூஷனே பண்ணுறோம். ஸோ அது ஃபுல்லாகவே அவர் தான் அவர் பேசுவார். வாங்க இப்படி வந்துருங்க. பார்த்து கண்ணாடிலாம் போயிருக்கு. கண்ணாடியெலாம் பறக்கிற அளவு பேசுங்க. பறக்க பேசுங்க. கண்ணாடியெலாம் பறக்க பேசுங்க. கண்டென்ட் எதுவும் தெரியாது, வியாபாரம் தெரியும். வியாபாரம் பண்ணுறோன்னா நான் சின்ன ரெக்வஸ்ட்டு தான், படம் எடுத்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் பெரிய ஓடிடி சின்ன படங்கள் வாங்கிறது இல்லை.
அதனால சின்ன படங்கள் எடுத்தீங்கன்னா அங்கே போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அன்லஸ் அதர்வைஸ் ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லைன்னா போக வேண்டாம். டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வியாபாரம் கம்மியாயிடும். இப்போ நம்ம நம்ம வந்து ஒரு 4 விண்டோ வந்து நம்ம ஒரு டீலர்ஷிப் மாதிரி எடுத்து அதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆகி 3 மாதத்துக்குள்ளே வியாபாரத்தை முடிச்சிடணும். 3 மாதத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அது முத்தலாயிடும், வியாபாரம் பண்ண முடியாது. இதுதான் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன். ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போது ப்ரைம்லேயோ இல்லை ஜியோலையோ கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க வந்து இது 2024 வந்ததில்லை, இப்போ என்ன சொல்கிறாங்க, இது 2025 ரிலீஸ் ஆயிடுச்சுல்ல, இது எப்படி அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லி அதுக்கு மீறி இந்த வியாபாரத்தை நம்ம பண்ணுறதுக்குள்ளே நமக்கு போதும் போதும்னு ஆயிடுது. இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனு சின்ன படங்கள் நிறைய எடுக்கணும், ஆனால் அது சீக்கிரம் வியாபாரம் பண்ணணும். அது வச்சுட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த ட்ரெண்டு மாறிட்டே இருக்கு, மறுபடியும் அதை கொண்டு போய் விற்க முடியறதில்ல. அது ஒரு பெரிய ஒரு விஷயமாவே இருக்கு. பெரிய ஆர்டிஸ்டா நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு நம்ம எடுக்கிறோம், அப்கமிங் ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுக்கிறோம், லோ பட்ஜெட்டில் எடுக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு வந்து ஓடிடி ப்ளஸ் டைம்ஸ் மீடியா நெட்வொர்க் வந்துருங்க. அதை கொண்டு போய் எப்படியும் நம்ம சேர்த்திருக்கோம். பிரைமு, ஜியோ, லைன் கேட்ஸ் பிளே எல்லாத்தையும் இன்னும் 4-5 பிளாட்ஃபார்ம் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் மொத்தமாக ஒயிட் ரிலீஸ் பண்ணுறது. இன்னும் இந்த டிஸ்ட்ரிபியூஷனை வந்து வேற ஒரு பரிமாணத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறோம். அதாவது கேபிள் மூலியமாக புது படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம். எல்லா செட்டாப் பாக்ஸ்லையும் வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாளில். செட்டாப் பாக்ஸில் வந்து வரப்போகுது. இன்னொரு விஷயம், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு டிக்கெட் விலையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம், அது விரைவில் அது வந்து என்னென்னா சொல்லிடலாம், 9 ரூபாய்க்கு படம் பேப்பர் வியூவில் பண்ணலான்னு இருக்கும். வேர்ல்டு படம் நீங்கள் 9 ரூபா பே பண்ணீங்கன்னா ஓடிடி ப்ளஸில் பார்த்துக்கலாம். அதே போல் சிவி மாதிரியான நெட்வொர்க்கில், பெரிய நெட்வொர்க்கில் செட்டாப் பாக்ஸ் மூலமாக அவங்களே ஸ்கேன் பண்ணி படம் பார்த்துக்கலாம். ஸோ அது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அது டெக்னாலஜி வைஸ் வந்து அது பேக் அண்ட் ரெடி ஆனவுடனே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணலான்னு இருந்தோம். இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஆமாம், ஏன்னா சார் சொல்கிற மாதிரி படம் எடுக்கிறது எப்படி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குதோ, அதே போல் கஷ்டம் வந்து டிஜிட்டலாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கும் பயங்கர பிரச்சனை இருக்குது. எல்லாரும் படம் பார்க்க மாட்டாங்க, எங்களுக்கு நாங்கள் வந்து பேண்ட்வித் வேஸ்ட் ஆகும் அப்படிலாம் நிறைய கருத்துலாம் சொல்கிறாங்க. பட் பார்க்க வைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தான் உருவாக்கணும். அந்த உருவாக்குற மேட்டரை வந்து நாங்கள் வந்து டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியாக ஒன்று ஃபார்ம் பண்ணி சாரோடைய எக்ஸ்பர்டைஸில் அவருக்கு வந்து மார்க்கெட்டிங்கில் அதில் பெரிய கெத்தான ஆள். எப்படி நான் வந்து உங்ககிட்டலாம் வந்து நல்லா ஈஸியாக படத்தை ஈஸியாக வாங்கி வந்து போகிறேன்னா, அது மாதிரி அவர் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. எனக்கு அது வராது. அதனால வந்து அவர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் அதில். அதனால 22 வருஷமாக டிஸ்ட்ரிபியூஷனில் தான் இருக்கிறேன். ஆனால் கேபிள் டிவி டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்தேன். எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்ததே 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்து வளர்த்ததே கண்டென்ட் இஸ் கிங், டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் காட். நீங்கள் என்னதான் கிங்காக இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு போய் சேர்க்கணும்னா அந்த கிங்க்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். ஏன்னா அதனால் வந்து ரொம்ப முக்கியமாக இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம். விரைவில் வந்து 9 ரூபாய்க்கு ஒரு படம் வந்து யார் வேணால் எப்போ வேணால் பார்க்கலாம் பேப்பர் வியூவில்.